வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். இன்னைக்கு என் மனைவி செய்யல, என்னுடைய அம்மா தான் செய்கிறாங்க. அவங்களோட கைப்பக்குவம் சூப்பராக இருக்கும். பட் கேமராவில் வர்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க. அதனால் இன்னைக்கு வீடியோ நான் தான் எடுக்க போகிறேன், சொல்ல போகிறேன். எங்கள் மம்மி செய்வாங்க, அவ்வளோதான். ஸோ பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிள்ளை, தக்காளி மிக்சியில் அரைச்சி சாறு வச்சுருக்காங்க. இது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நம்ம வடைக்கு எப்படி அரைப்போம்ல, வடையோட பதத்துக்கு அரைக்கணும். இதில் கடலைப்பருப்பு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அதை ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பெப்பர் அதில் போட்டிருக்காங்க. போட்டுட்டு கொஞ்சம் உப்பு கலந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் வெந்தயம் அதை போடுறோம். இது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி பொரியுது. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் காட்ட மாட்டோம். ஏன் இப்படி பண்றேன்? ஓகே, ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, வெடிச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன போடணும்? கருவேப்பிள்ளை. ஸோ கருவேப்பிள்ளை கொஞ்சம் போடுறோம். போடுமே, இன்னும் வெடிக்கலையா? சிம்லேருந்து எடுக்குவா? அதில் கருவேப்பிலை போடலாம். அதுக்கப்புறம் பூண்டு. இதில் பூண்டு நல்லா வறுபடணும், நல்லா வேகணும். நல்ல ஸ்மெல்லு. பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகணும். இருமா, இன்னும் கொஞ்சம் ஆகணும் தானே. பூண்டு நல்லா இன்னும் பொன்னிறமாக ஆகணும். பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் ஆனியன் நம்ம போடணும், வெங்காயத்தை போடணும். போடு. வெங்காயத்தை போடுறோம். இது எவ்வளோ வெங்காயமா? 2 வெங்காயம் தான், ரொம்ப போடாதீங்க. 2 வெங்காயம். எங்கள் அம்மாவோட ஃபேவரெட் இந்த உருண்டை குழம்பு தான். எங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சிருவீங்களா? ஆமாம், 2 வாட்டியாவது இதை செஞ்சிருவோம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிடும். மீன் குழம்புலாம் எப்படி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும்ல, அதே மாதிரி தான் இந்த உருண்டை குழம்பும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த உருண்டை குழம்பு செஞ்சுட்டு ஆளுக்கு 2 உருண்டை இல்லைனா 3 உருண்டை கொடுத்துருவாங்க. எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவே என் மனைவியும் செய்வாங்க இதே உருண்டை குழம்பு. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் மம்மி செய்கிற சமையல் எஸ்பெஷலி இந்த உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு கை பக்குவம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாருக்குமே அமைஞ்சிடாதுல்ல. ஏன் நான் கிஃப்டடுங்க. என் மனைவியும் நல்லா சமைப்பா, என் மம்மியும் நல்லா சமைப்பாங்க. இது நல்லா வதக்கிடலாம், சரியா? ஓகே, இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னமி தக்காளி சாறு ஊற்ற போகிறோம். ஸோ இது அப்படியே வதங்கிடும் ஒன்றா.
தக்காளி சாறு, வெறும் தக்காளி மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த ஜூஸ் மாதிரி வச்சுட்டு இதில் நல்லா நம்ம செய்யணும். ஸோ இது வந்து நல்லா நம்ம வறுபட்ட நல்லா வதக்கணும். இதுலேயே இது வெந்துடும். சரியா? நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிப்படட்டும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட போகிறோம். மஞ்சள் தூள் போடணும். எல்லா உணவுலேயும் மஞ்சள் தூள் ரொம்ப நல்லதுங்க, சேர்த்துக்கோங்க. இது பார்க்கும் போதே வாயில் வச்சு ஊறும், அது மாதிரி இருக்கும் டேஸ்ட் எல்லாம். நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிற இந்த டைமில் தேவையான அளவு உப்பு. ஓகே, உப்பு நல்லா போட்டுட்டு நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு பாருங்க, சூப்பராக. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். என்னடா இவ்வளோ கம்மியாக செய்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க, இதுக்கப்புறம் தான் ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு காரம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் 2 ஸ்பூன் போடுறோம் மிளகாத்தூள். சரியா? நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம். செம்மையாகிடுச்சு. ஸோ கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்களேன். வாவ், செம்ம டேஸ்ட். பார்க்கும் போதே நாக்கில் வச்சு ஊறும். ஸோ இதை வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு, இது தக்காளி தொக்கு அந்த இதுதான் போல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நானே கேமரா பிடிச்சி நானே சமைக்கிற மாதிரி. எங்கள் மம்மி இந்த உருளைக்குழம்பு செய்கிறது தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். இதுதான் பதம் போடுறோம். ஓகே, என்ன பிரிஞ்சு வருது தெரியுதா? அருமையாக இருக்குது. அந்த மிளகாத்தூள் போட்டு அந்த பச்சை வாடை சொல்லுவாங்களே, மிளகாத்தூளுடைய ஸ்மெல், அது வந்து போகிற வரையும் நல்லா இப்படி வதக்குங்க. ஸோ இப்படி வதக்குனா இதில் எண்ணெய் பிரிஞ்சு வருதா, சூப்பராக இருக்குதுங்க, அழகாக இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் அதை நம்ம ஊற்றிக்கலாம். வடிகட்டிட்டிங்களாம்மா? ஸோ இது வடிகட்டிட்டாங்க. வடிகட்டியாச்சு. வடிகட்டின அந்த புளி கரைசலை கொஞ்சம் கேமரா அங்கே அங்கே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானே கையில் பிடிச்சிட்டு இப்போ மீன் குழம்பு பதம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அழகா. எல்லாம் ஒரே இதுதான் போல இருக்குது. மீன் குழம்பு, அந்த உருண்டை குழம்புக்குள்ள ஒரே ஃபார்முலா தானா. ஸோ இது நல்லா இப்போ கொதிபடணும். கரெக்டா? இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுமா? இது ஓகேவாம்மா? கொஞ்சம் நல்லா மூடி போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி போட்டுடலாம். சரியா? பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிச்சு. இப்போது ஒரு உருண்டையாக இதில் போடணும். அதுக்கு முன்னாடி இப்படி உருட்டி வச்சுக்கணும். இது மாதிரி உருட்டி வச்சுக்கணும். உருண்டையாக போட்டோம்.
மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு ஒரு உருண்டையாக பொறுமையாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி போடணும். உடையுதோ? மேலே வருது. இது மாதிரி உருண்டை மேலே வந்துச்சுன்னா அது இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்காங்க. அதோட ஸ்மெல்லே வேற லெவலாக இருக்கும். கலர்ஃபுல்லாக அழகாக நல்லா கொதிக்குது. அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உருண்டை நம்ம சுற்றிக்கலாம். பாருங்க, எப்படி கொதிக்குது பாருங்க. குலாப் ஜாமுன் மாதிரி பக் பக் பக்குன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிற எல்லா உருண்டைகளையும் நம்ம போட்டுடலாம். இதில் சாலிடாக ஒரு 20 உருண்டை இருக்குமாம்மா? 20க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 3 நாள் கூட கெடாமல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் புளி கரைசல் இருக்கிறதுனால ரொம்ப கெடாது. ஒரு 2 days 3 days கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டேவே பாதி காலி ஆகிடும். செகண்ட் டே கொஞ்சம் இருக்கும். வாவ், செம்மையாக இருக்கும். எங்கள் மம்மியோடைய ஃபேவரட் உருண்டை குழம்பு. ஸோ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு தயார். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கலர்ஃபுல்லான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. உருண்டை குழம்பு இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது. சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக இருக்குல்ல. ஓகே ஓகே, நீங்கள் ரெசிபி ஓவர். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி உறவுகளே, பாய். எல்லோரும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.